ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ எப்பவுமே ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா பேரண்ட்ஸ் ஆன நம்ம எல்லாருமே தேடிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ என்னோட பையனோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற சில திங்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்க கூட ஷேர் பண்றது தான் இந்த வீடியோ. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. ஸோ முதல்ல நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறது ஃபிளாஷ் கார்ட்ஸ். ஸோ இப்போ மார்க்கெட்லயும் ஆஃப்லைன்லயும் நிறைய ஃபிளாஷ் கார்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. நான் என் பையனுக்கு ஒரு ஃபிளாஷ் கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்கை கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ நீங்க பார்க்க போறது அதுக்கான வீடியோ தான். இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல மேக்ஸிமம் உங்க கிட்ஸ்க்கு நீங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கவர் ஆகுற மாதிரி தான் இருந்தது. ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்ல தான் நான் வாங்கியிருந்தேன். ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே சைட்ல ஷேர் பண்றேன். பிகாஸ் எனக்கு பேசும்போதே எல்லாத்தோட ப்ரைஸும் ஞாபகம் வராததுனால நான் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு பக்கத்துலேயே ஷேர் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல நீங்க உங்க கிட்ஸ்க்கு alphabets, numericals, fruits, vegetables, professions, actions, parts of the body, animals, birds, colors, shapes, so and so, vehicles, எல்லா விஷயங்களையுமே டிப் டாப்பா ஃப்ரம் டாப் டு பாட்டம் உங்களால சொல்லி கொடுக்க முடியும். இப்போல்லாம் 6 மாச குழந்தைக்கு ஃபிளாஷ் கார்ட்ஸ் கொடுத்து எல்லாருமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இட் இஸ் டூ ஏர்லி டு ஸ்டார்ட் வித். 6 மாசம்லாம் ரொம்ப ஏர்லியா இருக்கும். பட் இப்போ நான் என் பையனுக்கு எந்த ஏஜ்ல இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸ்ல தான் என் பையனுக்கு நான் ஃபிளாஷ் கார்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பிகாஸ் 3+ ஏஜ் ஆனோடனே அவங்க ப்ரீகேஜி எல்கேஜி இந்த டைம்லாம் போக ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசிக்காக சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னாலும் நீங்க இன்டர்வியூக்கு போனா கூட பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாம் உங்க கிட்ஸ்க்கு நீங்க சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அட்மிஷனே இப்போ கிடைக்குது. ஸோ ஃபிளாஷ் கார்ட்ஸ் இருக்கிறதுனால உங்க கிட்ஸ் கூட நீங்க இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல டைமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல அவங்க பார்க்குற அந்த கேரக்டர்ஸ், இமேஜஸ், கலர்ஸ் எல்லாமே கார்ட்ஸ்ல இருக்கும்போது அவங்களுமே இன்ட்ரெஸ்டிங்கா அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால என்னோட பையனுக்கு ஆன ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த ஃபிளாஷ் கார்ட் டைமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நீங்க பார்க்க போறது இந்த கியூட்டான லிட்டில் டார்ச் லைட். இந்த டார்ச் லைட்டை வச்சு என்ன ஸ்க்ரீன் டைம் நீங்க கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னு யோசிக்கலாம். நிறைய கிட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபோன் பார்த்தாதான் பார்க்க தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அப்படியே தூங்கிடுவாங்க. இன்னுமே நிறைய கிட்ஸ் இருட்டில் உட்காந்து ஃபோன் பார்க்குறதே ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. நான் நிறைய கிட்ஸ் பார்த்துருக்கேன். வெளிச்சமா இருக்க ஏரியாவை விட்டுட்டு அவங்க ஒரு கார்னர் இல்லை ஏதோ ஒரு இருட்டான இடத்துக்கு போய் ஃபோன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கிட்ஸ்ல காமன் தான் சொல்றாங்க. ஆனா இது ரொம்பவே நல்லது இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த பேசிஸ்ல நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த கியூட்டான லிட்டில் டார்ச் லைட்டை பத்தின ரிவ்யூ உங்க கூட ஷேர் பண்றேன். இது உங்க கிட்ஸ்க்கான ஸ்கிரீன் டைமை ஆப்வியஸ்லி இதுவுமே அதே மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் எனக்கு இது ஒரு என்ன சொல்றது அதுக்கான ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த டார்ச் லைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்ச் லைட் ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. வந்தப்போ நானுமே நினச்சேன் ரொம்ப குட்டியாக இருக்குன்னு. பட் தென் அதில் இருக்க 6 ஃபிட்டிங்ஸில் உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ், நியூமரிக்கல்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரியான சில 6 கேட்டகரிஸ் ஆஃப் திங்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டார்ச் லைட்டை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்க அந்த கேப்பில் இந்த ஃபிட்டிங்கை ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இருட்டான ரூமில் அதை லைட்டாக இப்படி ரோல் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். ஸோ அதில் இருக்க இமேஜஸ் ரொம்ப பெருசாக உங்கள் ரூமோட வால்லையோ இல்லை எங்கே நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இது உங்கள் கிட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் டிவி அண்ட் ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரியான எஃபெக்டே கொடுக்கும். ஆனால் அந்த அளவுக்கு கெடுதல் கிடையாது. பிகாஸ் இது நம்ம ஜஸ்ட் ஒரு வாலில் அவங்களுக்கான அந்த டார்ச் லைட்டோட ரிஃப்ளெக்ஷனில் உங்கள் கிட்ஸ்க்கு எஜுகேட் பண்ண மாதிரியும் ஆச்சு. அதே டைமில் நம்ம அந்த அனிமல்ஸ் எல்லாம் இப்படி மூவ் ஆகும்போது அனிமல்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது அது மாதிரி நம்மளே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி உங்கள் கிட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே என் பையனோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம கிட்ஸ்க்கு ஸ்கிரீன் நம்ம எதுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம்? நம்ம ஏதோ வேலையில இருப்போம், அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போனை கையில கொடுத்துருவோம். இல்ல வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்க போன்ல பார்த்துட்டு இருப்பீங்க,
அதை அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் டிவியோ இல்லை ஃபோனோ நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து கிட்ஸ் கூட பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். ஆனால் எல்லாருமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ நமக்கு டைம் இருக்காது தான். 2 பேரண்ட்ஸுமே ஒர்க்கிங் விமன் அண்ட் ஒர்க்கிங் மென்னாக கூட இருக்கலாம். ஸோ 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலை செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குன்னு என்ன சொன்னாலுமே நம்ம கிட்ஸ் கூட நம்ம செலவு பண்ண வேண்டிய சில டைமை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்கதே ஒரு 2 hours தான் நம்மளோட டைம். ப்ளஸ் வந்து நம்ம கிட்ஸ் கூட செலவு பண்ணுறதுக்கு இருக்குன்னா அதில் ஒரு ½ an hour ஆகுது நம்ம கிட்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்ஸ்குள்ளேயே வச்சு வளர்க்குறதுனால அவங்களுக்கு வெளியில் போய் விளையாடுறதுக்கான ஆப்ஷனே கிடைக்கிறது இல்லை. ஸோ வெளியில் போய் ஃபிசிக்கலாக விளையாடுற அந்த ஒரு ஆப்ஷனே இல்லாததுனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபிசிக்கலான சில ஆக்டிவிட்டீஸை நம்ம கிட்ஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேசிஸில் தான் எங்கள் பையனுக்கு நாங்கள் வந்து இந்த கிரிக்கெட் விளையாடுறத வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு விளையாடுறது வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து அது ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்டும் 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பால் போட அவன் வந்து பேட்டில் அடிப்பான். ஸோ அது வந்து நம்மளால வந்து ஒரு 10 to 15 minutes மேலே திருப்பி மோனோட்டைலாக அதே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் என் பையன் கூட கம்பெனி கொடுத்து கிரிக்கெட் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கும் சில ஒர்க்ஸ் வந்துடும் இல்லையா. நான் வந்து கிச்சன் போயிடுவேன், ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் வரும். ஸோ அதுக்கு அவர் போயிட்டாருன்னா அதுக்கப்புறமா எங்கள் பையனே வந்து அந்த ஆக்டிவிட்டியை அவனே தானாக விளையாடுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீனோட ரோப், அதாவது ஸ்க்ரீனோட ராடில் ஒரு ரோப் தொங்க விட்டு அதில் வந்து ஒரு பால் வந்து நாங்கள் இந்த மாதிரி டேப் போட்டு சுற்றி கொடுத்துட்டோம். ஸோ இதனால அவன் வந்து கொஞ்சம் குனிஞ்சு நிமிர்ந்து அந்த பால் அடித்து அந்த பால் போகிற இடத்துக்குலாம் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனாவது க்ரியேட் ஆகுது. ஸோ இதுவுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரிக்கெட் பாய் பேபிஸ்ன்னு போது மோஸ்ட்லி கிரிக்கெட் ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க. ஸோ ஃபோன் கொடுத்தா கூட உங்கள் பையன் ஃபோன் வேண்டான்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாடலான்னு உங்களை கூப்பிடுவான். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் ஆஃப்லைன் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். பட் சிமிலர் ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில், அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லலாம் கூட பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கான லிங்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் ப்ராடக்ட் ஆசம்ங்க. உங்கள் கிட்ஸ்க்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. இதில் என்கேஜ்ட் ஆகும்போது அவங்க சாலிடாக ஹாஃப்லேருந்து 1 hour கூட இது கூடயே இருந்துக்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்பீக்கர் கம் மைக். ஸோ உங்கள் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து மியூசிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். நிறைய குழந்தைங்க மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இதெல்லாம் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கிறது தான். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒரு கரியோகே சிஸ்டமும் உடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இதில் வந்து நீங்கள் உங்கள் டிவியை கனெக்ட் பண்ணிங்கன்னா டிவியில் போடுற சாங் இதில் வந்து ஸ்பீக்கரில் ப்ளே ஆகும். அது கூடவே நீங்கள் மைக்கும் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சாங் டிவியில் ஓடுறது ஸ்பீக்கரில் வர அதே டைம் உங்கள் கிட்ஸுமே அது கூட சேர்ந்து பாடுறதுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இந்த மைக்கில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் சேஞ்சிங் 2-3 வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி வர மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பையன் வந்து மேல் வாய்ஸில் பாடுறாங்க, அடுத்தது ஃபீமேலோட அந்த லைன்ஸ் வருதுன்னா அதில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், அவங்க மேல் வாய்ஸில் பாடினாலும் ஃபீமேலோட வாய்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கம் மைக்கோட வாய்ஸ் சேஞ்சிங் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், சார்ஜ் போயிடுச்சுன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 350 அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். 350க்கு ஒர்த்தான ப்ராடக்ட். உங்கள் கிட்ஸ் விளையாடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட ஃபேமிலியாக சேர்ந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நானும் என்னோட பையனும் இதை வச்சு என்ன பண்ணுவோம்னா பாட்டெல்லாம் பாடுவோம், அதெல்லாம் நார்மலாக பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ரைம்ஸ் எல்லாம் வந்து இப்போ எல்கேஜிக்கு போகிறாங்கன்னா ஒரு பேசிக் ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்ல, அதெல்லாம் வந்து நான் மைக்கில் தான் சொல்லி கொடுப்பேன். அவன் இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிக்கிறான். இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எல்லார் மாதிரி நானும் மைக் பிடிச்சிட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். இதனால நம்ம வந்து ஸ்க்ரீன் டைமை நிறையவே கம்மி பண்ண முடியுது. ஸோ இந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து நான் அதோட ரிவ்யூ வீடியோவே தனியாக போட்டிருந்தேன். அதுதான் கிட்ஸோட ப்ளே டென்ட். மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இந்த ப்ளே டென்ட் வந்ததுக்கப்புறம் என்னோட பையன் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஸ்க்ரீன் டைமை வந்து கம்மி பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். அவனுக்கு பெருசாக வந்து ஃபோன் வேணும், ஃபோன் பார்க்கலாம் அப்படின்ற இன்டென்ஷன் வந்து பெருசாக வரதில்லை. டிவியாவது அட்லீஸ்ட் அந்த வீடு வந்து நாங்கள் அதுக்கு வந்து பேஸ் இருக்காது. ஆக்சுவலி அந்த டென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூஃபு பாடி மட்டும்தான் இருக்கும், பேஸ் இருக்காது. ஸோ நீங்கள் கீழே போடணுன்னா ஏதாவது துணி விரித்து அந்த மாதிரி தான் போடணும். ஸோ நாங்கள் வந்து
வீட்டில் 2 பேர் தான் இருக்கும், பையன் மட்டும்தான் இருக்கான். ஸோ சோஃபா வந்து எங்களுக்கு எல் சைஸ் சோஃபா ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்ணி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நாங்கள் ஒரு கார்னரில் அவனோட வீடு போட்டு வச்சிட்டோம். ஸோ அவனுக்கு பேஸுமே நல்லா குஷனாக நல்லா இருக்கும். ஸோ டிவிக்கு ஆப்போசிட்டில் வச்சதுனால டிவி பார்க்கும்போது கூட அவன் அதுக்குள்ளே போய் உட்காந்து அதுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டு அந்த மாதிரி டிவி பார்க்குறான். இல்லை நார்மலாக வந்து அவனோட டெடி பியர், அவன்கிட்ட இருக்க மங்கி, அவன்கிட்ட இருக்க அனிமல்ஸ் எல்லாருமே வாங்க வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் நம்ம காஃபி குடிக்கலாம், விளையாடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் விளையாடுறாங்க. அது வந்து லிட்ரலி வந்து அந்த டென்ட் வந்ததுக்கப்புறம் என்னால் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. அவன் வந்து ஸ்க்ரீனுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கொஞ்சம் நம்ம சுற்றி சுற்றி விளையாடலாம், நம்மக்கிட்ட இருக்க டாய்ஸ் எல்லாம் கொண்டு போய் வீட்டில் வைக்கலாம், ஸோ வீட்டில் உட்காந்து விளையாடலாம், அப்போ அது கவர்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து அவன் ஃபீல் பண்ணி விளையாடுறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ப்ளே டென்ட் வந்து நான் வாங்கினது ஐ திங்க் 750 அந்த ரேஞ்சில் நாங்கள் வாங்கியிருந்தோம். பிகாஸ் எங்களுக்கு கிளாத்து டிசைன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து வாங்கினது. பட் 350லேருந்தே ப்ளே டென்ட் இருக்குது. என்ன கிளாத் குவாலிட்டி கொஞ்சம் பேடாக இருக்க மாதிரி இருக்கு, பட் நல்லா தான் இருக்குது. பட் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப உழைக்காது, ஓரளவுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ 350க்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டென்ட் கூட நீங்கள் வாங்கி உங்கள் கிட்ஸை வந்து விளையாட வைக்கலாம். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் வந்து எங்கள் பையனோட ஸ்க்ரீன் டைம் வந்து ஸ்க்ரீனை விட இது பெட்டர் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுற மாதிரியான நாங்கள் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஸ்கேட்டிங் கிட். ஸோ ஸ்கேட்டிங் கிட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு, அப்புறம் உங்கள் கிட்ஸோட அலர்ட்னஸ், அவங்களோட ஆக்டிவ்னஸை வந்து மெருகேற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கேட்டிங் கிட் வந்து நீங்கள் டெக்கத்லன் அந்த மாதிரியான ஷோரூம்ஸ்லாம் போய் வாங்கினீங்கன்னா உங்கள் கிட்ஸோட, அதாவது இந்த 5 years பிலோ இருக்க கிட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி சைஸஸ் வந்து டெக்கத்லன்லேயும் அவைலபிளாக இல்லை. பட் இந்த மாதிரியான இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நார்மலாக லோக்கல் ஷாப்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அதுக்கான சிமிலரான ப்ராடக்ட் இருந்ததுன்னா நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், இல்லைனா நீங்கள் வந்து லோக்கல் ஷாப்ஸ்லேயே வந்து தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை வந்து ஸ்கேட்டிங் கிட்டில் வந்து ஸ்கேட்டிங் ஷூஸ் மட்டும் தனியாக வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கிட், இந்த ஆர்ம்ஸ்க்கு போடுறது, ரிஸ்ட்க்கு போடுறது, இந்த ஃபுல் செட்டு, ஹெல்மெட், காலுக்கு போடுறது, முட்டிக்கு போடுறது எல்லாமே சேர்த்து ஒரு செட் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக டைல்ஸ் தான் இருக்கும். இப்போ ஆப்வியஸ்லி எல்லார் வீட்லேயுமே டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டைல்ஸில் வந்து நீங்கள் அவங்களோட அந்த ஃபுல் கிட் போட்டு அவங்களுக்கு ஷூ போட்டு அந்த ஃபுல்லாக எல்லாமே போட்டு நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டைல்ஸில் வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் கிட்ஸோட அலர்ட்னஸை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப மந்தமாகவே இருக்காங்க, ரொம்ப இன்ஆக்டிவாகவே இருப்பாங்க. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, என்ன கிட் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவாகவே இல்லையே, எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டு உம்மனை ஒரு மாதிரி அலர்ட்டாகவே இல்லை, ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க, கூப்பிட்டா கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஸ்கேட்டிங் ஒரு சூப்பரான ஆப்ஷன். உங்கள் கிட்ஸ் வந்து நம்ம விழுந்துடக்கூடாது, சரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து 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 ஓட்டுவாங்க. ஸோ அதாவது அந்த ஸ்கேட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அலர்ட்னஸ், ஆனால் அவங்களோட லேசினஸை வந்து தூக்கி எறிகிறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ ஸ்கேட்டிங் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் பையனுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு ஆப்ஷன் வந்து செல்ஃப் நோட் புக். அதாவது நான் வந்து ஒரு 80 pages அன்ரூல்டோ இல்லை ரூல்டோ ஒரு நோட் வாங்கி அதில் வந்து ஸ்கெட்ச் பென்ஸால், கலர் ஸ்கெட்ச் பென்ஸால் என் பையனுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் மாதிரியெல்லாம் நானே வந்து பண்ணி அதை வந்து அவனுக்கு பண்ண வச்சு சொல்லி கொடுப்பேன். ஸோ இது வந்து எனக்கு மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அவனை வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து இப்போ ஆப்வியஸ்லி நம்ம பசங்க 3.5, 4 இந்த ஏஜில் இருக்காங்க. இப்போ எல்கேஜி போக போகிறாங்க அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி இப்போ அவங்க போனாங்கன்னா ABCD இதெல்லாம் அவங்க எழுதி தான் ஆகணும். ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் மாதிரி எந்த லெட்டர் மிஸ் ஆகுதோ அதை வந்து ரவுண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி இது நம்பர்ஸ்ன்னு எழுதுறது, மேக்ஸு, இங்கிலீஷ், மேஜராக வந்து மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான், மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இல்லை. நான் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் மெயினாக வந்து மேக்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நானே வந்து செல்ஃபாக வந்து அவனுக்கு ஸ்கெட்ச் பென்ஸில் வந்து செல்ஃப் நோட் புக் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவனை பண்ண வைப்பேன். உங்களுக்கு ரெடிமேடாகவே வந்து ஆக்டிவிட்டி புக்ஸே கிடைக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். இதுன்னும் போது நான் வந்து அவனுக்காக எழுதுறேன் அப்படின்னும் போது அவனும் ஓகே அம்மா எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுது. அவன் முன்னாடியே நான் அது பண்ணுவேன். ஸோ அது வந்து இன்னுமே அவன் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்டிவிட்டி புக்கெல்லாம் வாங்கி
அவனுக்கு சொல்றதை விட அதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். அது கூட நான் வந்து ஒன்று மீஷோலேருந்து ஒரு ஆக்டிவிட்டி புக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த ஆக்டிவிட்டி புக்கில் இல்லாத என்கேஜ்மெண்ட் நான் எழுதின புக்கில் அவன் வந்து கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ செல்ஃப் நோட் புக்காக வந்து மதர்ஸோ ஃபாதர்ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற நோட் புக்கில் அவங்கள வந்து மேட்ச் பண்ணலாம் சொன்னீங்கன்னா இன்னுமே இன்ட்ரெஸ்டடாக அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதனாலையுமே உங்களால் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ண முடியும். இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேர் வந்து இப்போது வாங்கியிருக்கீங்க, நிறைய இடத்துல பார்க்க முடியும், நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலுமே நான் அந்த மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ரைட்டிங் பேட். ஸோ இந்த ரைட்டிங் பேட் வந்து ஒரு பென் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எழுதவோ வரையவோ எல்லாம் செஞ்சுட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது கைண்ட் ஆஃப் ஒரு லோ பட்ஜெட் ஐபேட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே வந்து நிறைய இடத்துல இப்போ அவைலபிளாக இருக்குது, நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இந்த விஷயமுமே வந்து உங்களோட கிட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி இது ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரியே அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அதுலேயுமே நிறைய கிட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பர்சனலாக என்னோட பையனுக்குமே நாங்கள் அது வாங்கி கொடுத்துருந்தோம். அவனுமே அதில் வந்து ஷேப்ஸ் எல்லாம் வரைவான். நான் அம்மாவை வரைகிறேன், அப்பாவை வரைகிறேன்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து பார்த்து வரைகிற மாதிரிலாம் பண்ணுவான். அதுவுமே கொஞ்சம் என்கேஜ்டாக அவனை வச்சுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து சொல்லிடலாம் அப்படின்னு தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ட்ரெயின் ட்ராவல்லாம் போகும்போதெல்லாம் கூட வந்து ட்ரெயின்லலாம் கூட விற்றுட்டே வருவாங்க. ஐ திங்க் 100லேருந்து 120 அந்த ரேஞ்ச்லேயே உங்களுக்கு அது கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான திங்ஸும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ட்ரெயினில் வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து டென்ஷனாக ஆகும். ஏன்னா நான் இறங்கி போகணுன்னு சொல்லி அழுவாங்க, சீட்ஸ் மேலே ஏறி உட்காந்து அழுவாங்க. நீங்கள் சீட்டிங் ட்ரெயின்லலாம் போனீங்கன்னா சீட் மேலே உட்காந்திங்கன்னா முன்னாடி இருக்கவங்களோட தலையிலலாம் கைப்படும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நானும் என்னோட ஹஸ்பண்டும் அதிகமாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெயினில் வந்து கொஞ்சம் பையனை என்கேஜ்டாக வச்சுருக்கணும். அதே மாதிரி மூவிங் வண்டியில் வந்து ஸ்க்ரீன் பார்க்குறதுனால ஐ ப்ராப்ளம்ஸ் வரும், தலைவலி வரும்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபோனுமே அந்த டைமில் வேறு வழி இல்லாமல் கூட கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த மேக்னெட்டிக் பேட் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து வீட்டில் அவன் யூஸ் பண்ணுறதை விட ட்ரெயின் ட்ராவலில் வந்து அவன்கிட்ட வந்து இந்த மேக்னெட்டிக் பேட் அது வந்து கொஞ்சம் ஒரு புக் மாதிரி தானே இருக்குது, ஈஸியாக நம்ம கேரி பண்ணியும் கொண்டு போய்க்க முடியும். ஸோ ட்ரெயின் ட்ராவலில் இது நம்ம கொடுக்குறதுனால அவன் வந்து அதில் ஷேப் பண்ணலாம், இது வரையலாம் அது வரையலாம்லாம் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதெல்லாம் பண்ணணும், நீ ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே என்கேஜ் ஆகி அந்த மேக்னெட்டிக் பேட் வந்து யூஸ் பண்ணுறதுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த ட்ரெயின் ட்ராவலோட ரிலீஃப், அந்த ட்ரெயின் ட்ராவலில் ஸ்க்ரீன் காட்டாமல் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ட்ரெயினுன்னு வந்ததுனால அது எனக்கு ஞாபகம் வந்ததுனால அதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேக்னெட்டிக் பேடுமே வந்து உங்கள் கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் அது இப்படி எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு மேலே வரும்போது இன்னுமே கொஞ்சம் குட்டி குட்டி கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் பையனுக்கு நாங்கள் யூஸ் பண்ண சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் சில டெக்னிக்ஸ், சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் மீஷோலேருந்து வாங்கினதும் சிலது வெளியிலேருந்தும் வாங்கியிருந்தோம். ஸோ வெளியிலேருந்து வாங்கின ப்ராடக்ட்டோட சிமிலர் ப்ராடக்ட்டை வந்து நான் மீஷோவில் சர்ச் பண்ணி அதோட லிங்க்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான சில டாய்ஸ் வாங்குறது வந்து காரு, பைக்கு இந்த மாதிரிலாம் வாங்குறத விட இந்த மாதிரியான கொஞ்சம் அவங்களோட என்கேஜ் பண்ணுற மாதிரியான சில டாய்ஸ் எல்லாம் வாங்கி உங்கள் கிட்ஸோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். பட் பிகாஸ் ஸ்க்ரீன் டைம் எப்போவுமே நல்லது இல்லை. ஸோ இப்போவே நம்ம கம்மி பண்ணால் தான் உண்டு, இல்லை இன்னும் வளர வளர ரொம்பவே அடமெண்ட்டாக ஆகிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.